அன்பான தோழிகளுக்கு வணக்கம். வெல்கம் டு மாதவரம் கிச்சன். நான் உங்கள் சாரதா சுந்தர பிரகாசம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு சாக்கோ மஃபின்ஸுங்க. அ அதான் கப் கேக்ஸ். அ அத தான் பண்ண போறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப புடிச்சமான உணவு இது வந்து இந்த கப் கேக்ஸு. இது நானு சாக்கோ சிப்ஸு அதெல்லாம் போட்டு, கோகோ பவுடர் போட்டு செய்யப் போறேன். இது ரொம்ப நல்லாருக்கும். நம்ம வீட்லவே செய்யறதால ரொம்ப ஹெல்தி. அ இது இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த மாரி கப்ஸுங்க. இது பேப்பர் கப்ஸு. நீங்க டீ கடையில கேட்டா கூட கிடைக்கும். அந்த மாரி கப்ஸு. இல்ல உங்க வீட்ல சின்ன சின்ன டம்ளர் இருந்தா கூட, ஸ்டீல் டம்ளரு அதுல கூட நீங்க செஞ்சுக்கலாம். நான் இந்த மாரி கப்ஸ் எடுத்திருக்கேன். இதுல வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம கிரீஸ் பண்ணிக்கலாம். ஆயில் போட்டு. இந்த மாரி எல்லா கப்புலயும் கிரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ கிரீஸ் பண்ணிட்டேங்க. இது ரெடியா கிரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க கலந்த உடனே எடுத்து ஊத்துறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். இப்ப நம்ம அதுக்கு தேவையான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 கப்பு சுகர் எடுத்திருக்கேங்க. இந்த சுகர வந்து நம்ம பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். இது வந்து 1/4 கப்புங்க. 1/4 கப்பு. 1/4 கப்பு நம்ம எண்ணெய் எடுத்திருக்கோம். இது வந்து ஃப்ளேவர்லெஸ் ஆயில். அதாவது சன்ஃப்ளவர் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில். நீங்க இது கடலெண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த 3 எண்ணெயும் யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கு பதிலா நீங்க பட்டர் கூட எடுத்துக்கலாம். பட்டர் மெல்ட் பண்ணி அ அத கூட எடுத்துக்கலாம். ஆனா நெய்யெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நல்லா இருக்காது. இப்போ நான் எண்ணெய் தான் விடுறேன். இப்போ அந்த 1/2 கப் சுகர் பவுடர் பண்ணோம்ல, அதுல இந்த எண்ணெய போட்டுட்டு நம்ம நல்லா பீட் பண்ணிக்கணுங்க. இந்த மாரி விஸ்கர வச்சோ, இல்ல ஸ்பேச்சுலா வச்சோ, இல்ல பீட்டர் இருந்தா கூட உங்க வீட்ல எலக்ட்ரிக்கல் பீட்டர் இருந்தா கூட, அத வச்சு கூட நீங்க பீட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரணும். ஒரு ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். இது வந்து 1/4 கப்பு பாலுங்க. இந்த பாலையும் இதுல ஊத்திக்கலாம். ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இத பாருங்க, எவ்வளோ ஒரு ஒரு மாரி கிளாஸியா வந்திருக்கு பாருங்க. இது மாரி வரணும். ஒரு கிளேஸியா இந்த மாரி வந்ததுன்னா, பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இப்ப நம்ம செய்ய போற கேக்கு நல்லா வரும். இப்போ ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சன்னி வச்சிருக்கேங்க. வச்சுட்டு இது வந்து 1/2 கப்பு மெஷர்மென்ட் இது. அதுல தான் நான் இப்போ மைதா போட போறேன். இப்போ நீங்க மைதா வேண்டாம் அப்டின்னா, நீங்க கோதுமை மாவுல கூட செஞ்சுக்கலாங்க. அது கூட நல்லாவே இருக்கும். ஆனா கடையில இருக்கிற டேஸ்ட் வரணும் அப்டின்னா, நீங்க மைதா மாவுல தான் செய்யணும். இது 1 கப்பு ஃபுல்லா போட்டிருக்கேன். இப்போ இன்னும் ஒரு 1 1/4 கப்பு போட்டிருக்கேங்க. நம்ம எடுத்துக்கிட்ட சுகருக்கு இந்த 1 1/4 கப்பு மைதா கரெக்ட்டா இருக்கும். இது வந்து கோகோ பவுடருங்க. இது 2 ஸ்பூன் போடுறேன். அப்புறம் பிஞ்ச் சால்ட். சால்ட் பார்த்து போட்டுக்கோங்க. சால்ட் வந்து பிஞ்ச் தான் போடணும். ரொம்ப போட்டீங்கன்னா உங்களுக்கு உப்பா தெரியும் அப்புறம். இது வந்து பேக்கிங் பவுடர் 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இது பேக்கிங் சோடாங்க. இது ஒரு 1/4 டீஸ்பூன். அவ்வளோதாங்க. இத அப்படியே இதில ஜலிச்சுக்கலாம். இப்போ கலந்துக்கலாங்க. ஜலிச்சாச்சு. இப்போ ட்ரை இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாம் இதில போட்டாச்சு. இப்போ கலந்துக்கலாம். நம்ம ஊத்துன பாலு, எண்ணெய், இப்போ இந்த மாரி திக்கா வருதுல்ல, இப்போ கொஞ்சமா நான் பால் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன டம்ளர்ல. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தலாம். ரொம்ப ஊத்தக்கூடாதுங்க. ஸ்பூன் கணக்குல தான் ஊத்தணும். ரொம்ப ஊத்தக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பால் ஊத்திக்கலாம். பின்னாடி குழந்தை.
இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. மொத்தம் ஒரு 1/4 டம்ளர் பால் எடுத்து வச்சுங்க. அது மொத்தத்தையும் ஊற்றிடலாமா? இல்லை, நிறுத்தலாம். ஒரு ஸ்பூன் நிறுத்தி வச்சுருக்கேன். இப்போது இதுக்கு ஒரு எசன்ஸ் போட்டுக்கலாங்க. இது சாக்லேட் எசன்ஸுங்க. இது இல்லைன்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட போட்டுக்கலாம். இது போட்டுக்கிட்டா நல்லா அந்த சாக்லேட் ஃப்ளேவர் நல்லா வரும் இதில். இது சாக்கோ மஃபின்ஸ் அப்படின்றதால இந்த சாக்லேட் ஃப்ளேவர் இருந்தால் தான் நமக்கு வந்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் வினிகர் ஊற்றிக்கலாங்க. பால் ஊற்றுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. இப்போவும் கொஞ்சம் திக்காக தாங்க இருக்குது. இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் பால் ஊற்றுனேங்க. இது மஃபின்ஸ் பேட்டர் அப்படின்றதால இது வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு கேக் இது மாதிரி வராதுங்க. இதில் கோகோ பவுடரும் அதையும் போட்டிருக்கறதால நமக்கு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். இந்த பேட்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். கரண்டியில் அள்ளி தான் நம்ம வந்து அந்த 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 கப்ஸில் போட முடியும். அதனால் போதும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். ரிப்பன் கன்சிஸ்டன்சி அவ்வளோதாங்க. இப்போது இதை கப்ஸில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. கரண்டியால் தான் அள்ளி போட முடியும். அவ்வளோதான். ஒரு கரண்டி 1/2 வரைக்குமே போட்டுக்கலாங்க. அதுக்கு மேல்பட்டு போடக்கூடாது. ஏன்னா பொங்கும். 1/2 வரைக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இதில் போட்டாச்சு. இந்த பாருங்க, இந்த மாதிரி 1/2 கப்பு போடுங்க போதும். இது வந்து திக்காக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி அனீவனாக தான் இருக்கும். ஆனால் வெந்து வரும்போது அழகாக வெந்து வந்துடும் மேலே. மஃபின்ஸ் அப்படின்றதால அந்த அனீவன் ஒரு ஷேப்பில் தான் நமக்கு வரும். இப்போது இது மேலே இது வந்து டார்க் சாக்லேட் சிப்ஸு. இது வந்து இது மேலே கார்னிஷ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். இது போட்டால் தான் நம்ம சாக்கோ மஃபின்ஸ் அப்படின்றதால இது போட்டால் நல்ல டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நம்ம பேக்கரியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கணும். நம்ம மாவு கலக்கும் போது கூட கொஞ்சோண்டு போட்டிருக்கலாங்க. போட்டால் கூட அது கூட நம்ம சாப்பிடும்போது அதுவும் நல்லா வரும் கடிப்படும் போது. அவ்வளோதாங்க, போட்டாச்சு. இப்போது இதை நான் வந்து அவனில் தான் பேக் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி அவனை வந்து 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நான் அவனில் வைக்கலாங்க. மிடில் ரேக்கில் வச்சுருக்காங்க. வச்சுட்டு 2 ராட்ஸும் ஆனில் இருக்குது. 180 டிகிரி செல்சியஸு. இது வந்து நான் வந்து 20 நிமிஷம் வைக்க போகிறேங்க. கப் கேக்குன்றதால 20 நிமிஷம் போதும். 20 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்க என் அன்பு தோழிகளே, எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க. எவ்வளோ அழகாக பொங்கி. இந்த பாருங்க, இந்த சாப்ஸ்டிக்கில் நான் குத்தி காட்டுறேன். க்ளீனாக வருது ஸ்டிக்கு. அப்போனா நமக்கு கேக்கு அழகாக வெந்துருச்சின்னு அர்த்தம். பாருங்க,
அவ்வளோதாங்க. இப்போ இது வந்து சூடா இருக்கு. இது வந்து இப்பவே சாப்பிட முடியாது. இது நம்ம கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். அப்போ நம்ம வந்து இத வந்து இப்படியே வச்சோம்னா, இந்த மேல இருக்கிற லேயர் வந்து ஹார்ட் ஆயிடும். அதனால இது மாரி ஒரு நாப்கின் வச்சு இந்த மாரி கவர் பண்ணிடலாம். அது கவர் பண்ணிட்டு, இது ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் இது அப்படியே இருக்கணும். இது வந்து நீங்க பாருங்க, ஹார்ட்லி இதுக்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் தான் நமக்கு தேவைப்பட்டது. நம்ம வந்து ம் ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணியிருக்கோம். ஒரு 10 மினிட்ஸ் கலக்கிறது அவ்வளோதான். ஒரு 1/2 அன் ஹவர்ல அழகா நம்ம வந்து நம்ம வீட்லவே எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து சாப்பிடுற மாரி நம்ம பண்ணிடலாம். இந்த கேக் ரொம்ப நல்லா இருக்குங்க. இது ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அப்புறம் பார்க்கலாம். இப்போ இப்போ ஆறிடுச்சுங்க லைட்டா. இங்க பாருங்க லேசா கத்தியில இப்படி அவ்வளோதாங்க. மஃபின்ஸ் ரெடி. பாருங்க. எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க. இத நான் கட் பண்ணி காட்டுறேன். இத பாருங்க. எவ்வளோ சாஃப்ட்டா இருக்கு பாருங்க கேக். சூப்பரா இருக்குங்க. நம்ம வீட்லவே குழந்தைங்களுக்கு அழகா செஞ்சு குடுக்கலாம். எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. ட்ரையா இருக்கு. நல்ல ஒரு மாரி அதாவது பிசு பிசுனெல்லாம் இல்லாம நல்லா இருக்கு கேக்கு. ரொம்ப நல்லா இருக்குங்க. செய்யறதும் ரொம்ப ஈஸி. இத நீங்க செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பரா இருக்கு. நீங்க கடையிலேயே போக வேணாம், வீட்லயே செய்யலாம். சூப்பரா இருக்கு நிஜமா. இந்த சாக்கோ சிப்பு, இந்த சாக்கோ ஃப்ளேவரு எல்லாமே சூப்பரா இருக்கு. அது பாருங்க, ஒட்டாம எவ்வளோ அழகா அப்படியே வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு. மறக்காம ட்ரை பண்ணுங்க. சின்ன பசங்களுக்கு நீங்க வெளில வாங்குறத விட இந்த மாதிரி வீட்ல செஞ்சு கொடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாவும் இருக்கும். செம்ம டேஸ்ட்ல இருக்கு இது. கண்டிப்பா இத மாதிரி பார்த்து செய்யுங்க. ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. அதே மாதிரி இந்த சேனலுக்கு நீங்க இத சப்போர்ட் பண்ணாதான் நாங்க இன்னும் கொஞ்சம் வீடியோஸ்லாம் போட்டு எங்களுக்கு என்கரேஜ் பண்ணாதான் நாங்க இன்னும் வீடியோஸ் போட ஹெல்ப்பா இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.